ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராஸ் வியூ. நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வெடின்றாங்க. அந்த நாட்டு வெடி என்ன தான் வெடிக்கும், எப்படி தான் இருக்கும், எங்கே தான் இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கூடுவாஞ்சேரி நாட்டு வெடிக்கு கடைக்கு போயிட்டுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா தர்காஸ் நாட்டு வெடி சொல்கிறாங்க. ஸோ அங்கே போகிற வழியில் சரியான பசிங்க, செம்ம பசி. 2 சிக்கன் பிரியாணி 2 மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ வந்துருச்சு ஆல்மோஸ்ட் பிரியாணி. ஸோ ஒரு குட்டி செல்ஃபி எடுத்துகிட்டு பிரியாணியோடு சேர்ந்து மட்டன் பிரியாணி நான் சாப்பிட போகிறேன். அவங்க 2 பேரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறாங்க. ஸோ மட்டன் பிரியாணி செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. போகிற வழியில் தான் இந்த ஷாப் இருக்குது. மட்டன் பிரியாணி வெளியில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயம் ஃபியராக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். குல்ஃபிங்கிற பேரில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பச்சை தண்ணி வாங்கியிருந்தோம். அந்த குல்ஃபி சுமாராக கூட இல்லைங்க, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த குல்ஃபி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு குல்ஃபி ரொம்ப பிடிக்கும். இந்த குல்ஃபி சுத்தமாக நல்லாவே இல்லை. டேஸ்ட்டுமே ரொம்ப சுமார். அதனால் வாங்கி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் அங்கேருந்து முடித்து நாங்கள் வந்து தர்காஸ் கடைக்கு உள்ளே போயிட்டே இருக்கோம். ஸோ போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் 2 வீலரில் வந்து மூட்டை மூட்டையாக பெரிய பெரிய லாங் ஒட்டடை குச்சி மாதிரி நிறைய ஒட்டடை குச்சியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னடா இது, பெரிய பெரிய ஒட்டடை குச்சியாக எடுத்துகிட்டு போகிறாங்க, இங்கே பாருங்கடா மூட்டையாக கொண்டு போகிறாங்க அப்படின்னப்போ பசங்க சொன்னாங்க, இல்லை மம்மி அங்கேருந்து தான் வாங்கிட்டு வராங்க. இந்த மாதிரி வந்து அங்கேருந்து தான் வந்து நிறையா வாங்கிட்டு வருவாங்க. இந்த குச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் வந்து இந்த சைஸில் தான் கிடைக்கும், பெரிய சைஸில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கா ஒரே ஆச்சரியம், அது எப்பட்றா இவ்வளோ ஒரு முழம் சைஸில் வந்து ராக்கெட் வரும், இவ்வளோ பெரிய ஒட்டடை குச்சி மாதிரியா வந்து ராக்கெட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ சொல்கிறீங்க, போய் ஃபஸ்ட் டைம் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வந்து பாருங்களேன், இவங்க கூட வச்சுருந்தாங்க. ஸோ அது அந்த ராக்கெட்டை மட்டும் வந்து கவர் போட்டு சுற்றிட்டு அந்த குச்சியை எப்படி பிடிச்சிட்டு போகிறாங்க. நிறைய பேர் பொடிநடியாகவே போயிட்டு மூட்டையாக எடுத்துக்கிட்டு 2 வீலர் 4 வீலர் ஆட்டோலாம் நிறைய உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாருமே மூட்டை குறையிலைங்க, கம்மினா கூட ஒரு 25-30 கிலோ மூட்டை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து பட்டாசு தான், எதுவுமே வந்து இதுன்னு சொல்ல முடியாது. நான் என்ன நடுவில் நாங்கள் ஒரு டீ கடையில் நிப்பாட்டினப்போ அங்கே கேட்டிருந்தோம், அங்கே அவங்களும் நின்று டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே கேட்டிருந்தப்போ இது எல்லாமே பட்டாசுன்னு சொன்னதுனால தான் நாங்கள் கன்ஃபார்மே பண்ணோம் அது பட்டாசுன்னு. இவங்க கூட பாருங்களேன், முன்னாடி பட்டாசு எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த ஒட்டடை கொம்பு ராக்கெட்டையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தர்காஸ் பட்டாசுக்கு பேக் சைடில் போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட் சைடு வேறு இடத்துல இருக்குது. ஸோ நாங்கள் பேக் சைடு வழியாக தான் எங்களுக்கு ரூட் காமிச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இன்னொரு ஷாப் ஒன்று இருந்துச்சு, அங்கேயுமே நாட்டு வெடி சேல் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. தர்காஸ் பட்டாசு பஜார், ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தர்காஸ் பட்டாஸ் பஜார். இதுதான் வந்து பேக் சைடில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டு வந்து வேறு சைடில் வரணும், அது எங்களுக்கு ரூட் காட்டலை. ஸோ கூகுள் மேப் போட்டு நாங்கள் வந்து உள்ளே பார்த்தாக்கா கார் என்னங்கிறீங்க, பைக் என்னங்கிறீங்க, பார்க்கிங்க்கு இடம் இல்லைங்க. நாங்கள் வந்து காரை எங்கேயோ தூரமாக விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கிட்ட நடந்தே உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்தாக்கா உங்கள் வீட்டு கூட்டம் இல்லை, எங்கள் வீட்டு கூட்டம் இல்லை, கூட்டமான கூட்டம். அப்படி ஒரு ஜேன்னு கூட்டம்னா பார்த்துக்கோங்களேன். அங்கே பாருங்கள், பட்டாசெல்லாம் போட்டு அதை ஏதோ கணக்கு பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து லிஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க. இங்கே எங்கே போகிறது, யார்கிட்ட கேட்குறது, எங்கே வாங்குறது, ஒன்றுமே புரியல. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ராக்கெட், அடேங்கப்பா எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, பார்த்தா ஒட்டரகம் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணோம், இது எங்கே பார்க்குறது என்னன்னு கேட்டப்போ லிஸ்ட்டு கொடுத்துட்டு, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபேன்சி பட்டாசுகள், இது நார்மல் நம்ம எப்போவுமே வருஷம் யூஸ் பண்ணுற அந்த பட்டாசுகள் இது. ஸோ இங்கே வாங்கினோன்னா அங்கே போய் கேட்டு அந்த நம்பரை நீங்கள் டிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பேஸ்கெட்டில் போட்டு பில் போட்டு கொடுத்துருவாங்க. இது எல்லாம் வந்து நாட்டு வெடி. ஸோ இது எல்லாமே நாட்டு வெடி. இதுக்கு உண்டான அந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது பில் போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து சரம், நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். சரம் நான் வந்து நாட்டு வெடி வாங்கிட்டு வந்துட்டோம், ஆனால் வந்து அதோட வீடியோஸ் நான் என்னால் எடுக்க முடியல. அப்போது வந்து வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ், மழையாக என்னன்னு தெரியல. ஸோ கிளம்புனா போதும் அப்படிங்கிற ஒரு இதில் கடகடன்னு நாங்கள் வாங்கி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சரம், கொஞ்சம் அந்த வெடிங்க, ராக்கெட்டு, பூத்தொட்டி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த சரம் வீடியோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சத்தம்
சரி சத்தங்க, சரமாகட்டும். ஒரு பட்டாசு கூட வேஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது. எல்லா பட்டாசுகளுமே சரி வெடி. அப்படியே காது கிழியுது. ஒரு சின்ன மிளகா பட்டாசு கூட அப்படி ஒரு சவுண்டு. இது நீங்கள் கேளுங்களேன், நீங்கள் பாருங்களேன். அவன் வச்சுட்டு வந்துடுவான், சரி வெடி வெடிக்கும். நாட்டு வெடி கேட்டிங்களா? இப்படிங்கிறதுக்குள்ளே வெடிச்சிருச்சு சரம். ஆனால் சரி வெடி, செம்ம சவுண்டு. ராக்கெட்டோட வீடியோ நான் இதில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். பூத்தொட்டி வீடியோ மட்டும் தான் இதில் அப்லோட் பண்ணுறேன். அதை நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. தர்காஸ் பட்டாசுகள் ஓகே நல்லா இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெடிங்க. சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாம் வெடிக்கும்போது எல்லாருக்குமே சொல்கிற விஷயம்னா கையிலலாம் பிடிச்சி வெடிக்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக வெடிங்க. இது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நம்ம வெடிக்கிறது. இதனால் ஒரு பிரச்சனை வச்சுக்கக்கூடாது. ஸோ சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த தீபாவளியை சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். இந்த பெரிய பெரிய ஒட்டடை கொம்பு ராக்கெட் வீடியோ சொன்னேன் இல்லைங்களா, அதையும் பாருங்கள். இது நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்து முடிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா அண்ட் பை பாய். பத்திரம் ஆரியா இந்த 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 இரு அவன் பிடிக்கணுமா நீ விடணுமா? நீ விடணும்.